ஸோ வணக்கம் மக்களே, வெல்கம் டு அவர் சேனல். நான் தான் உங்கள் வேல் தமிழ் கேமிங். இன்னைக்கு அந்த கேம் ப்ளே பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இதுவரை தமிழ் கமெண்ட்ரியில் எனக்கு தெரிஞ்ச வரையும் இந்த கேம் யாரும் தமிழ் கமெண்ட்ரியில் போஸ்ட் பண்ணல. இந்த கேமோட நேம் வந்து லாஸ்ட் இன் அனாமலி. ஸோ இந்த கேம் ரொம்பவே ஹாரர் அண்ட் த்ரில்லிங்கான கேம். அனாமலி பெஸ்ட் கேம். ஸோ சொல்லவா வேணும், இப்போயே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இந்த கேம் நல்லா இருக்கும்ன்ட்டு. ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்குள்ள ஒரு லைக் ட்ராப் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி நிறைய கேம் இதே மாதிரி அனாமலி பேஸ்டு ஹாரர் கேம்ஸ் இந்த மாதிரி எதனா வேணும்னா கூட கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், கண்டிப்பாக ப்ளே பண்ணுறேன். ஓகே கைஸ், லோடிங் ஆகுது. ஹவு டு ப்ளே. எவ்ரிதிங் இஸ் நார்மல், யூஸ் எலிவேட்டர் டு கோ. Few moments later. புரிஞ்சிச்சு கைஸ். இப்போ வந்து அனாமலி எதுவுமே இல்லைன்னா இப்போ நம்ம ஃப்ளோர் 9ல் இருக்கோம். நம்ம போக வேண்டிய ஃப்ளோர் வந்து கிரவுண்ட் ஃப்ளோர் வரையும் போனோம் கைஸ். வந்து நம்ம செக் பண்ண போகிறோம், இதில் டிஃப்ரெண்ட்டாக எதனா இருக்கா இல்லை கோஸ்ட் எதனா வருதா அப்படின்றத செக் பண்ண போகிறோம் கைஸ். ஸோ 9th ஃப்ளோரில் இருக்கோம். 9th ஃப்ளோரில் கேம் ஓவர்னு ஒரு இது போர்டு இருக்குது. இந்த புக்ஸ்லாம் நார்மலாக இருக்குது. பெட்டு ஒன்று இருக்குது. எல்லாமே நார்மலாக இருக்கிற மாதிரி தான் கைஸ் இருக்குது இந்த ரூமில். அப்புறம் இதில் டார்ச் லைட் கூட யூஸ் பண்ணலாம். இது யூவி லைட் கேஸ். இதை வச்சு ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாம் செக் பண்ணிக்கலாம், ஏன்னா அனாமலி பேஸ்ட் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் இருக்கான்ட்டு. இந்த சேர் கால் பாருங்களேன், எந்த ஊர்லடா சேருக்கு கால் இருக்கு? கால் மீன்ஸ் மனுஷன் கால் இருக்கு. லோடிங். ஓகே ஓகே, இந்த இடம்லாம் நல்லா தான் இருக்கு. லெமன் ஒன்று இருக்கு. ஓகே கைஸ், இந்த ரூம் வந்து அவ்வளோ அனாமலி இருக்கிற மாதிரி தெரியல. ஸோ நெக்ஸ்ட் ரூம். என்னடா லைட்லாம் ஃப்ளிக்கர் ஆகுது? ஒரே ஒரு வாட்டி ஃப்ளிக்கர் ஆச்சு தானே கைஸ் இந்த லைட்டு, நீங்கள் பார்த்தீங்களா? இப்பயும் ஃப்ளிக்கர் ஆகுது கைஸ். இங்கே ஒரு டெலிஃபோன் இருக்கு. பில் நான் போட்டிருக்கு. வெட் ஃப்ளோர் வரைக்கும் வந்துடுவீங்கன்னு போட்டிருக்கு போல. ஓகே, இந்த ரூம்லேயும் எல்லாம் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுதான் அனாமலி இருக்கிற மாதிரி தெரியல கைஸ். இந்த இடமும் ஓகே. யாரோ சாப்பிட்டு தட்டு திரும்ப சிங்கில் போடாமல் வச்சுக்கிறாங்க. எங்கள் வீட்டிலலாம் தட்டு திரும்ப சிங்கில் போடலன்னா அவ்வளோதான், என்ன கொண்டே போட்டுருவாங்க. ஓகே, இந்த இடத்துல ரேடியோ இருக்குது, ஒரு லேம்ப் இருக்குது. ஸோ கைஸ், செக் பண்ண வரையும் எந்த ஒரு அனாமலியும் நம்ம கண்ணுக்கு தென்படவில்லை. ஸோ லிஃப்ட் வழியாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கீழே செல்ல போகிறோம். ஃப்ளோர் 8 வந்தால் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணியிருக்கோம். இல்லை மறுபடியும் ஃப்ளோர் 9 வந்ததுன்னா நம்ம வந்து அனாமலி ஏதோ இருக்குது, அதை மிஸ் பண்ணிட்டுருக்கோன்னு அர்த்தம். தெரிஞ்ச வரையும் ஃப்ளோர் 8 தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓடு, ஃபஸ்ட்டு ஸ்டேஜை கம்ப்ளீட் பண்ணியாச்சு கைஸ். செகண்ட் ஸ்டேஜ் வந்து போகிறோம். என்ன இருக்குது? இஃப் யூ சி எ மேன் ஹேண்டிங் அவுட், ரன் டு த எலிவேட்டர். போன வாட்டி மாதிரியே தான் இருக்குது. இப்பயும் எந்த சேஞ்சஸும் இல்லை. வே அவுட்டு இந்த லைட்டாக ஃப்ளிக்கர் ஆகுது. அதே மாதிரி இங்கே ஒரு ரேடியோ இருக்குது. இந்த ரூம் போன வாட்டி செக் பண்ணணுமா கைஸ்? இந்த ரூம் போன வாட்டி செக்கே பண்ணல கைஸ். என்ன பிளாங்காக இருக்குது ஃபோட்டோ? அதெல்லாம் அனாமலின்லாம் சொல்ல முடியாது. ஸோ அனாமலினா ஒரு ரத்த கரைகள் இல்லை உண்மையிலே கோஸ்ட் இருக்கிறதுக்கான அறிகுறி எதனா இருந்ததுனால தான் அனாமலின்னு சொல்ல முடியும். ஸோ எல்லாமே நார்மல், எதுவும் இதுவரையும் தென்படவில்லை. எல்லாமே நார்மலாக தான் கைஸ் இருக்கு. போன வாட்டியும் இதுதான் எழுதிருந்தது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் வர சொல்லி இது மாறி இருந்ததுன்னா அது ஒரு வகையான அனாமலி கைஸ். ஸோ அது பேர் தான் அனாமலி. இந்த இடத்தெல்லாம் சேஞ்சஸ் ஏற்படுத்திருக்கும். வாய் வர உளருது. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ? என்னடா கையது?
இந்த இடத்துல நம்ம வந்து கிட்ட போறதுக்கே பயமா இருக்கு. அந்த இடத்துல ஏதோ எழுதிருந்தது கைஸ். அத படிச்சுன்னு வந்தா தான் இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு கண்ணு சிம்பிள் மாரி நம்ம வந்து ஒண்ணு வைக்கணும். அப்பதான் இந்த இடத்துல அனாமலி எங்க இருக்குதுன்னு தெரியும். இப்போ சீக்கிரம் அங்க போணும். இதோ கைஸ். ஸோ ப்ரெஸ் இ டு மேக். ஓகே கைஸ். இ அழுத்தி அந்த இடத்துல வந்து அனாமலி இருக்குதுன்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ண போறோம். ஸோ லெஃப்ட்டு இன்னொரு லெஃப்ட்டு. இ இ வந்துச்சா? இங்க போட்டுருவோம். இங்க ஒண்ணு நிறைய போட்டுருவோம். அதுதான் கைஸ், அனாமலி இருக்கிறத நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இதுக்கு மேலே வேற எந்த எவிடன்ஸும் வேணாம். ஏன்னா ஒரு பேயோட கையே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல இந்த ஃப்ளோரில் வந்து அனாமலி நடந்திருக்கு. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஷிஃப்ட் ஆக போகிறோம் கைஸ். லெட்ஸ் கோ. வந்து ஃப்ளோர் 7 வந்ததுன்னா நம்மளோட கணிப்பு கரெக்டு. ஃப்ளோர் 7ஆ ஃப்ளோர் 8ஆ இல்லை ஃப்ளோர் 9ஆ? ஃப்ளோர் 7. ஓகே கைஸ், இந்த வாட்டி நம்ம கரெக்டாக தான் ப்ளே பண்ணியிருக்கோம். கேமில் இன்னொரு வெறுப்பு என்னன்னா, இப்போது ஒரு ஃப்ளோரில் எவனோ ஒருத்தர் நம்மளை துரத்தின்னு வருவாங்க கைஸ், பேய் மாதிரி. கிட்டேருந்து தப்பிக்கிறது தான் பெரிய விஷயமே. செத்துனா மறுபடியும் ஃப்ளோர் 9லேருந்து ரிட்டர்ன் வரணும். இந்த ரூமில் தான் போன வாட்டி அனாமலி இருந்தது. ஸோ இந்த இடத்துல தான் அந்த கை வந்தது. இந்த வாட்டியும் எல்லாம் அதே நார்மல். இந்த ரூமில் எதுவும் இல்லை. ஸோ நெக்ஸ்ட் ரூம் போவோம். எல்லாம் அதே மாதிரி தான் இருக்குது. இந்த இடத்துலையும் அதே தான் இருக்குது. இந்த லைட்டும் அதே மாதிரி ஃப்ளிக்கர் ஆகுது. ஸோ எல்லாமே நார்மலாக தாங்க கைஸ். இந்த பார்த்தீங்களா பாருங்க, யூவி லைட் எத்தா இப்பயும் அது எரியுது. நானும் நினச்சேன் யூவி லைட்டில் மட்டும்தான் தெரியும்னு நினச்சேன். ஸோ இங்கே ஒரு அனாமலி நம்ம வந்து மார்க் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த அனாமலியா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல கன்ஃபார்மாக. அது அனாமலியாக இருந்ததுன்னா கண்டிப்பாக நம்ம அடுத்தது போக வேண்டிய ஃப்ளோர் 6th ஃப்ளோருக்கு கிளம்பிடுவோம். இந்த இடத்துல ஃபோட்டோ எந்த சேஞ்சஸும் இல்லாத பிளாங்க் ஃபோட்டோ ஒன்று இருக்குது. அவ்வளோதான் கைஸ். ஒரு அனாமலி இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது. அது கன்ஃபார்ம் அனாமலியான்னு தெரியல. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளோர் போவோம். நெக்ஸ்ட் ஃப்ளோர் 6 வந்துச்சுன்னா நம்ம கெஸ் கரெக்ட் கைஸ். ரொம்ப நேரம் ஆகுது. எஸ் போடு. கேம் ப்ரோ மாதிரி விளாண்டு இருக்கோம் கைஸ். கரெக்டாக கண்டுபிடிக்கிறோம். ஒரு மிஸ்டேக் பண்ணாலும் மறுபடியும் 9th ஃப்ளோர்லேருந்து வரணும் கைஸ். அதுதான் இந்த கேமில் ஒரு வெறுப்பு. லைக் இங்கே எல்லாம் அதே சேம். மதே பெண்ணே மதே வரக்கூடாத இடத்துக்கு வந்து மாட்டேங்கிற மாதிரி நம்ம. நான் எங்கடா வந்தேன்? நீ தான்டா என்ன கூட்டின்னு வந்த. யாரா அவன்? மேலே அந்த தாவரம் உடம்புலாம் சிலுத்துச்சு கைஸ். இதுக்கு மேலே வேற எதுவும் வேணாம். நம்ம அப்படியே ஓட்டுருவோம் அடுத்த ஃப்ளோருக்கு. காலி மேலே இருந்து தாவுறான். கொஞ்ச நேரத்தில் ஹார்ட்டே நின்றுச்சு கைஸ். வேற தனியாக ப்ளே பண்ணிருக்கிறேன் வீட்டில். அம்மா 5th ஃப்ளோர் வருவியா? 5th ஃப்ளோர் தான் வரணும். ஆனால் நான் ஒரு அனாமலி மார்க் பண்ணிட்டேன். ஸோ 9th ஃப்ளோரா? ஓ ப்ரோ, நான் ஏமாத்திருங்களா என்ன? டேய் ஏண்டா அடி மேலே இருந்து தான்டா குதிச்சான் அவன். ஒருவேளை தரையில் போட்டிருக்கணுமோ நான். கரெக்டாக தான்டா பண்ணேன். அட போங்கடா. ஓ இருக்கிற மொத்த அண்ணாமலையும் நம்ம இது பண்ணோமா? ஓ ஒன்று மட்டும் பண்ணிட்டா போதாது போல கைஸ். இருக்கிற மொத்தத்தையும் நம்ம வந்து மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வெளியே போகணும் போல. ஓகே எல்லாம் நார்மலாக இருக்கு. எந்த சேஞ்சஸும் இல்லை. மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். வெறுப்பாக இருக்கு. அவ்வளோதான் கைஸ். எங்கேயோ செக் பண்ணியாச்சு. ராய்மே ஓகே எல்லாம் நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது கைஸ்.
நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு ஷிஃப்ட் ஆகிடுவோம். ஸோ கொஞ்ச நேரத்தில் அல்லு இல்லை கைஸ். அன்னியன் படத்தில் மேலே வந்து குதிக்கிற மாதிரி குதிக்கிறான் கைஸ். ஓகே, இந்த வாட்டி கரெக்டாக சூஸ் பண்ணியாச்சு. 8th ஃப்ளோர் வந்தாச்சு. ஓ, ஏதோ சவுண்டு கேட்டுச்சா கைஸ் உங்களுக்கு? டொம்முன்னு ஒரு சவுண்டு கேட்டுது கைஸ். ஸோ ஓகே, மறுபடியும் மேலேருந்து குச்சி கிச்சு தொலைய போறடா. ஆல்ரெடி பயத்தில் இருக்கிறேன் நான். கிட்ட போனால் குதிப்பான், வானா நம்ம இங்கே நின்றுவோம். ஓகே, எல்லாம் நார்மலாக இருக்கு. ஓ, சேரோட நிழலா இது? ஓட வேணாண்டாவா, நடந்தே போவோம் பொறுமையா. இப்போ எவனா ஒருத்தன் ஓடி வரானா பேய் மாதிரி கிளம்பி. இந்த லைட் ஃபிளிக்கர் ஆகிறது வர மனசு பக்கு பக்குன்னு அடிச்சுக்குது. இந்த ரூம்லயும் எதுவும் இல்லை கைஸ். இந்த ரூம் ஓகே ஓகே, அவ்வளோதான் கைஸ். எடுத்து செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஃப்ளோர் போய்டுவோம். டொம்முன்னு ஒரு சவுண்டு மட்டும் கேட்டுச்சு. அது அனாமலியா இல்லையான்லாம் தெரியல. ஸோ நெக்ஸ்ட் ஃப்ளோர். இந்த கேம் விளையாடி முடிக்கிறதுக்குள்ள ஒரு வழி ஆகிடும் போல கைஸ். ஐயோயோ, ஏதோ அனாமலியே மறுபடியும் மிஸ் பண்ணியிருக்கோம் கைஸ். ஐயோ, மீண்டும் மீண்டுமா? ஏண்டாடி, ஆல்ரெடி நானே வெறுப்பில் இருக்கிறேன். எதுவுமே நானா ஃபுல்லாக செக் பண்ணேன். ஆனால் மேலே வந்து குதிப்பியாடா? தைரியம் வந்துச்சுரா. இப்போ எல்லாத்தையும் செக் பண்ணேன், எந்த இடத்துலையும் எனக்கு எதுவும் தெரியல. அந்த ஒரு சவுண்டு மட்டும்தான் கேட்டுச்சு. அது எங்கேருந்து கேட்டுச்சுன்னு தெரிஞ்சாதானே நம்ம மார்க் பண்ணிட்டு போகிறது. ப்ரோ சொல்லு ப்ரோ. அந்த வாட்டர் டேங்க் வந்து நம்மள ப்ரோன்னு சொல்லுது. ஓகே, ஃப்ளிக்கர் அதே தான் ஃப்ளிக்கர் ஆகுது கைஸ். ஏன்னா எல்லாம் சேமாக தான் இருக்கு. ஓகே கைஸ், இங்கே பார்த்தீங்களா? அக்கா கண்ணு யாரோ அழிச்சிட்டு போயிருக்கிறாங்க. ஒரு அனாமலி கண்டுபிடிச்சாச்சு கைஸ். ஃபுல்லாக செக் பண்ணியாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, எல்லாம் செக் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ அடுத்த ஃப்ளோருக்கு போவோம். எங்கே போனாலும் கடைசியில் 9th ஃப்ளோரில் தான் வந்து முடிகிறோம். காலி போடு. 8th ஃப்ளோர் வந்தாச்சு கைஸ். மறுபடியும் 6th ஃப்ளோர் வரையும் போயிட்டுருந்தா நான். பயத்தில் வந்ததுனால மறுபடியும் 9th ஃப்ளோரே வந்தாச்சு. மறுபடியும் குதிக்க போகிறான் மேலே இருந்தாவன். ஃபஸ்ட்டு வந்தோடனே இந்த இடத்த செக் பண்ணிடணும் கைஸ், அப்போ தான் பயம் இல்லாமல் சுற்ற முடியும். மறுபடியும் மேலேருந்து எங்கன்னா எகிர்னான்னு வைங்களேன், நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இந்த ரூமில் எதுவும் இல்லை. அடுத்த ரூம் இதுவும் நார்மலாக தான் இருக்குது, இதுவும் நார்மலாக தான் இருக்குது. எதுவும் கண்டுபிடிக்க முடியல. திஸ் டைம் இது வந்து ஒரு நார்மலான பிளேஸ் மாதிரி தான் இருக்குது. ஓ மை காட், ஆனால் கொஞ்ச நேரத்தில் அள்ளு விட வைக்கிறீங்களா டாடி. ஓகே கைஸ், இதை மார்க் பண்ணியாச்சு. ஓ, டோன்ட் லுக் பேக்கா? இது அனாமலி தான் கைஸ், இது ஒரு அனாமலி. ஒன்று தெரிஞ்சு போச்சுடா,
இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். டேய் 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 என்னை பார்த்தா எப்படா தெரியுது உங்களுக்கு? ஒரு 2 அண்ணாமலை மார்க் பண்ணியாச்சு கேஸ். இப்போ கரெக்டாக தான் மார்க் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன். கரெக்டாக மார்க் பண்ணியிருந்தா 7th ஃப்ளோர் போயிடலாம். செவன்த் ஃப்ளோர் ப்ளீஸ் 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 ப்ளீஸ். 7th ஃப்ளோர் ஓடு. 7th ஃப்ளோருக்கே வந்தாச்சு கேஸ். நம்ம மறுபடியும் ஒரு செகண்டும் ஒரு அடியும் பயந்தே எடுத்து வைக்க வேண்டியதாக இருக்குது. அவன் சுதாரணமாக சொன்னான் முன்னாடியே, டோன்ட் லுக் அட் பேக்குன்ட்டு. நான் தெளிவாக போயிருக்கணும். திரும்பினது என் தப்பு தான். லைக் எல்லாம் ஓகே. இந்த ஃபஸ்ட் ரூமில் வந்து எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது எல்லா வாட்டியுமே. செகண்ட் ரூம் தேர்ட் ரூமில் தான் எதனா ஒன்று வச்சிடறானுங்க. ஓ ஒன்றும் பண்ண மாட்டாங்கடா, காரில் எடுத்துன்னு போவாங்க. என்னடா அடி அட போங்கடா. எங்கந்திரா வந்தான் அவன்? மறுபடியும் 9th ஃப்ளோர்ல ஏத்துன்னு வந்து விட்டானுங்களேடா. அந்த சவுண்டு கேட்டு சூதாரணமா நான் ஓடி இருக்கணும் கைஸ். ஓடாம வந்தது என் தப்பு தான். பயம் வந்தா கத்த கூட முடியல, சைலண்டா இருக்க வேண்டியதா இருக்குது. வேற கேம் வேற நைட்ல ரெக்கார்ட் பண்றேன்னா வெளியே யாருக்கான் சவுண்டு கேட்டு என்னடா இவன் கத்துறான்ட்டு வந்து பார்த்துட்டாங்கன்னா நார்மல் கைஸ். அதே மாதிரி தான் இந்த ரூம்ல ஒரு சொல்ல தான் ஓடி வந்து அமர்த்தேன். சவுண்டு கேட்டுன்னு ஓடிடணும் கைஸ். அத்த வாட்டலாம் வெயிட் பண்ணவே கூடாது. நான் வேற எங்கேருந்தோ அந்த ஃபோன்ல இருந்து தான் சவுண்டு வருது போல அப்படின்னு நினச்சின்னு போனா எவனோ ஒருத்தன் ஓடியாரான், நூல்லையே செஞ்சு வச்ச மாதிரி இறான். ஸோ அதுதான் கைஸ் நார்மலி. ஸோ அடுத்த ஃப்ளோருக்கு போவோம். ஸோ 8th ஃப்ளோர் வந்தாச்சு கைஸ். நான் வந்து இந்த கேம் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் கைஸ் எப்படி சொல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறேன். ஸோ விளையாட தெரியாமல் தான் விளையாடுறேன். மேலேருந்து குதிப்பியாடா இந்த வாட்டி? ஐ திங்க் ஒரு வாட்டி அது நடந்துச்சுன்னா நெக்ஸ்ட் டைம் மறுபடியும் அதை பண்ண மாட்டானுன்னு தான் நினைக்கிறேன். நார்மல் நார்மல் ப்ரோ. தோ ப்ரோ ப்ரோ யூ வில் டை ஹியர். ஓ ஃபஸ்ட்டு வேற ஏதோ இருந்தது கைஸ் இந்த இடத்துல. ஏன் என்னால் ஸ்ப்ரே பண்ண முடியல? ஓ அது மேலே ஸ்ப்ரே பண்ண முடியாது போல், அது சைடில் வேணால் ஸ்ப்ரே பண்ணி வச்சிடலாம் போல். ஓகே ஒரு அண்ணாமலை கண்டுபிடிச்சாச்சு. ஃபுல்லாகவே செக் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா போன வாட்டி அந்த மாதிரி ஒன்றே ஒன்று மார்க் பண்ணிட்டு போயிட்டு வெரிஃபை ஏற்றிட்டாங்க நம்மள. ஸோ எல்லாம் நார்மல். இந்த ரூம்லேயும் எல்லாம் நார்மல். ஓகே தும்மு திம்முன்னு ஒரு சவுண்டு போட்டுறானுங்களா, அதுவே நம்மளுக்கு பயம் வந்துடுது கைஸ். ஓகே நெக்ஸ்ட் ஃப்ளோர் போவோம். 7th ஃப்ளோர். இந்த கேமை இன்னைக்கு முடிப்பானான்னு தெரியல. முடிச்சிட்டேன்னா வீடியோ ஃபுல்லாகவே வரும், இல்லை நடுவுலேயே கடைசி ஒரு வாய்ப்பு. செத்துட்டேன்னா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து விளையாடி இன்னொரு நாள் போஸ்ட் பண்ணுறேன். யாரும் கோச்சிக்காதீங்க, ஏன்னா வீடியோ ரொம்ப லென்த்தாக இருந்தால் யாரும் பார்க்க மாட்டுறாங்க கைஸ். மனசே கஷ்டமாக இருக்குது. ஷார்ட்டாக இருக்கிற வீடியோ போட்டோன்னா எல்லோரும் பார்க்குறாங்க. ஒரு 30 மினிட்ஸ் மேலே போயிடுச்சுன்னா யாரும் வீடியோ பார்க்க மாட்டுறாங்க கைஸ். ஸோ இதுவரையும் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா பிடிக்காமல் பார்க்க மாட்டீங்க.
ஸோ அந்த லைக் மட்டும் போட்டு பாருங்க. ஒரு லைக் போட்டிங்கன்னா எனக்கும் கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். எல்லாமே நார்மலாக தான் இருக்கு. நார்மல் 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 நார்மல். ஓகே 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 கைஸ், எல்லாமே ஏதோ சவுண்டு கேட்டது கைஸ். இப்போ உங்களுக்கு கேட்டுச்சா? லைக் இப்போ ஏதோ சவுண்டு கேட்டுச்சு எனக்கு. ஸோ எங்கேருந்து கேட்டுச்சுன்னு தெரியலையே. எங்கே கேட்டுச்சுன்னு தெரிஞ்ச வச்சு அந்த மார்க் பண்ணிட்டு போகலாம். அது எங்கே கேட்டுச்சுன்னு எனக்கு தெரியலையே. ஸோ சும்மா ஒரு இடத்த மார்க் பண்ணி விடலாமா? மார்க் பண்ணி விட்டானா நம்மள இருக்குன்னு நினச்சின்னு மறுபடியும் 9th ஃப்ளோரில் எடுத்து போய் விட்டானா? டேய் படுத்தாதீங்கடா. ஓகே சும்மா போய் கொடுத்து பார்ப்போம். 6th ஃப்ளோர் வந்தால் நல்லாயிருக்கும். கடவுளே 6th ஃப்ளோரை கொடுத்துடே. இன்றைக்கே இந்த வீடியோவை முடிச்சு விட்ருவோம். மறுபடியும் இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி அதை நான் எடிட் பண்ணி ஏன்னா மறுபடியும் என்னை கூட்டின்னு வந்து இது 9th ஃப்ளோர்லேயே விட்டுச்சு. அது எந்த இடத்துல சவுண்டு கேட்டதுன்னு எனக்கு தெரியவில்லை. ஸோ இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் கைஸ். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் ட்ராப் பண்ணுங்க. ஸோ இதே மாதிரி வேறு எதனா கேம் வேணாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக ப்ளே பண்ணுவேன். ஹாரர் கேம்ஸ் அண்ட் ஆல் பிசி கேம்ஸ் எல்லாமே நான் ப்ளே பண்ணுறேன். ஸோ அவ்வளோதான், வேறு என்ன. பாய் கேஸ்.